உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பஞ்சாயத்து தான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. அதுக்காக நீ எனக்கு முதலாளி மாதிரி அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சுக்காத, புரியுதா? அது எப்படி? பஞ்சாயத்துல எனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டா செய்ய வேணாமா? இங்க பாரு பிரசண்ட், நீங்க 2 பேரும் புருஷன் பஞ்சாதி. ரூலு, நீங்க எங்க போனாலும் ஒன்னாத்தான் போகணும், ஒன்னாத்தான் வரணும். இப்படி தனித்தனியா போக கூடாது, தனித்தனியா வரப்படாது. என் வீட்டுக்குள்ள போத அதுக்கு ஒன்னாதான் போகணும்னு சொல்லுத. ஆமா, அப்படித்தான். உங்க 2 பேருக்கும் நான் தான் மேப்பார்வேன். நான் சொல்றபடிதான் நீங்க செய்யணும். பரணி பாப்பா கூட ஒன்னாதான் நீ உள்ள போனோம். என் கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுதியா? மூக்கு கடியில இருக்க ஒரு கம்பளி பூச்சி, அது அப்படியே கையிலேயே பிச்சு வீசி எரிஞ்சு விடுவேன், ஜாக்கிரதை. இங்க பாரு, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா பஞ்சாயத்துல என்கிட்ட தான் அபிப்பிராயம் கேட்பாவ. கூட சப்போர்ட்டுக்கு அதுக்கும் என் சம்சாரத்தை தான் கேட்பாவ. ஏட்டி, நீ என்ன சொல்லுத? ஆமா, 2 பேரும் ஒன்னாதான் உள்ள போனோம். இது என்ன தனித்தனியாவா சொல்லுவாங்க? ஐயா, நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. ஏட்டி பரணி, நீ அனு கூட வந்து நில்லு. நீங்களும் எதுக்குல ஆடுதிய? போலாமாத்தா? மாமா, நீங்க எதிர்பார்க்கிற பதில என்னால பஞ்சாயத்துல சொல்ல முடியாது. ஏன்தா, என்னாச்சு? ஆமா மாமா, சண்முகத்தை வழிக்கு கொண்டு வரணும்னா ரூட்டு தான் சரிப்பட்டு வரும். நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மாமா. ஏத்தா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் மாமா உன் பக்கம் தான் இருப்பேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுதா. மாமா உன் பக்கம் தான் இருப்பேன், கவலைப்படாத. இல்ல, இங்க வா. உனக்கு என்னப்பா? வான்னு சொன்னா வாயா. என்னங்கல? நீ தர்மகத்தை ஆகணும்னா யாருல உனக்கு ஓட்டு போடணும்? யாரா? இல்ல, அந்த பஞ்சாயத்துல உட்கார்ந்துருந்தானுல்ல, அந்த கமிட்டி மெம்பரு, அவனு ஓட்டு போட்டாதான்ல நீ தர்மகத்தை ஆக முடியும். ஒழுங்கு மரியாதையா இதுக்கு ஒத்துக்கிட்டு நீ அவளுக்கு ஒத்துழைக்கலன்னு வை, ஒரு பயம் உனக்கு ஓட்டு போட மாட்டான். இப்போ அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு தர்மகத்தை எலெக்ஷன்ல நிக்க, அவனுக்கு தான் நிக்க சொல்லி கெஞ்சி கெஞ்சி கெஞ்சினானுவ. இல்லாட்டி போட்டோம், அது சவுந்தர பாண்டியை கட்டிட்டு அழுவிட்டேன். ஐயோ, புரியாதவனா இருக்கல. அவனுல விடல. உங்க அம்மா என்ன சொன்னிச்சு? நீ தர்மகத்தை ஆன பிறகுதான் என்னைய வந்து பார்க்கணும்னு சொன்னிச்சுல்ல. இப்ப நீ தர்மகத்தை ஆவலன்னா நீ உங்க அம்மைய பார்க்கவே முடியாதுல. இந்த பாரு, சொல்றத சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். புரிஞ்சு நடத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, அம்புட்டு பேரும் என்னைய கொள்ளுதாவ்ளே. எப்பா முருகா, இது என்னப்பா சோதனை? என்ன பாத்துக்கிட்டே நிக்கிய? எடுத்து தொலைங்க. நான் சொல்றேன், எடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க வந்து படுத்துட்டு இருக்க? ஏய், கேக்குதா இல்லையா? போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. சொல்லிக்கிட்டே இருக்க, எந்திரி. இவன கூட்டிக்கார பையன். என்னல வேணும் உனக்கு? நீ எதுக்குமா இங்க படுத்து கிடக்க? அட பாவி, பெத்த வழியே காலால எட்டி உதைப்பியா? நீனு தெரிஞ்சிருந்தா மிதிச்சிருப்பேனா? நீ எதுக்கு வந்துட்டா பாரு, இவளோட பாயெல்லாம் எடுத்து போட்டு படுத்திருக்க. நான் அவன் நினைச்சு மிதிச்சிட்டேன். நினைப்ப அப்ப தினமும் அவளை காலால இப்படிதான் மிதிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன்த உன்னைய மிதிச்சிட்டாரா அவரு? நீன்னு நினைச்சிட்டானா? குறுக்கிலேயே என்ன மிதி மிதிக்கிறான்? ஏய், என்ன எதுக்கு உன் படுக்கை அம்மாட்ட கொடுத்த? என்ன கூட விளையாடி பாக்குறியா? ஆமா, இவர் கூட விளையாடுதாக. ஏங்க, என்னோட போர்வையும் படுக்கையும் ரூம்ல தான் இருக்கு. வீட்ல இருக்க எல்லா படுக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத கவனிக்காம மிதிச்சு புட்டு என்ன ஏச வரீங்களா? அத்தை, நீ எதுக்கு இங்க வந்து படுத்த? அந்த கொடுமையை ஏன்டி கேக்குற?
அங்க ரூம்ல அந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. நாக்க வச்சுட்டான்னு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இருக்கிற உடம்பு அசதிக்கு குது குதுன்னு உறக்கம் வருது. அங்க படுத்தா உறங்க விட மாட்டேங்கிறாரேன்னு இங்க வந்து படுத்தா இந்த பேதியில போவான், என்ன குறுக்குல வந்து மிதிக்கான். ஏங்க பெத்த அம்மைக்கு கட்டின பொண்டாட்டிக்கு வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? கண்ணுக்கு என்ன அவுஞ்சு போச்சா என்ன? பேசுன இலை. நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். என்னல கைய உங்குத? மாமியார் மருமகளும் சேர்த்து என்ன சோதிக்கிறீங்களா? மா என்னம்மா அது? இவட சேர்ந்துட்டு நீயே நாடம் போட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா போடுதாவ நாடகம். நான் இங்க படுக்கலனா இவள நீ இப்படிதான் நடத்துறேன்னு எனக்கு தெரியாமையே போயிருக்கோம்ல. ஏண்டி தினமும் நீ இப்படிதான் மிதிக்கிறானா இவன்? ரொம்ப மிதிச்சா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும்ல. இன்னைக்கு உன்கிட்ட வம்பிழுத்தாரு, அதனால தப்பிச்சிட்டாரு. இல்லன்னா அருவாதான் பேசியிருக்கோம். பேசுண்டி பேசும். உறங்குறப்ப உங்க அழுத்த அறுத்தா எந்த அறுவாடி பேசும்? இந்த அருவா பேசும். உன் கழுத்த அறுக்க எனக்கு தெரியாதால? கீழே வைமா. என்னம்மா அது? நீ பெத்த புள்ளைய இவளுக்கா இருப்பியா? அவளுக்கு அப்புறம் தான்ல நீயே உங்க அப்பா எல்லாம். இந்தாரு இவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, மவனே உன்னை இழுத்து வச்சு அறுத்து கொன்னு போட்டுருவேன். ஜாக்கிரதை. போல போய் படுத்து உறங்கு. கேட்டி அசக்கி, அருவா வேணுமா? அதெல்லாம் ஏன் கைவசமே இருக்கத்த. பொம்பளைன்னா இவங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போச்சு. அதான் விளையாடி பார்த்துட்டாவோ. இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிட்டு இருக்கோம். போக போக புரிய வச்சிருவோம். அத்தை நீ உறங்கு, நான் போய் உறங்குத. போல போறேன். என்ன பாக்க போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் யாரடி வந்திருக்கா? ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? துரை, ஏன்டா அங்கே நின்னுட்டு இருக்க? வா. என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் துரைய வர சொன்னேன். ஏதோ பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. டேய் வாடா, வா வாடா, வா வா. டேய் ஐயோ கேப்பையில நீ எதுக்குடா இங்க வந்த? அப்பா எதுக்குடா வந்த? டேய் கொன்னுடுவேன். எல்லாத்துக்கான நீ தாண்டி. டேய் எதுக்குடா? வேண்டாம் சொல்லுடா மாமா, வேண்டாம். பாருங்க மாப்ள. டேய் உன்னதான் என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு அடிச்சு துரத்தணும். உன்னை யாரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிற? ஏங்க அடிக்காதீங்க. உன்னை பார்த்தாலே 7 ஜென்மத்துக்கு பாவண்டா எனக்கு, பாவண்டா எனக்கு. சொன்ன கேளுங்க, அடிக்காதீங்க. கொன்னுடுவேன். வாயை மூடிட்டு. பா ஏன்பா இப்படி பண்றீங்க? இங்க பாரு தானோ, இதெல்லாம் பேசிக்கிட்டு நான் கேட்டுட்டு இங்க வந்த உனக்கு 4 விழும். நீங்க 3 பேரும் ஒண்ணுதானே. இவனை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள சேர்க்கறதானே திட்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் ஏன்டா வந்த? ஏன்டா வந்த? ஏங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு அடிங்க. என்னத்த கேட்க சொல்ற? என்னத்த கேட்க சொல்ற? என்னத்த கேட்க சொல்ற? என்னத்த கேட்க சொல்ற? சொல்றத கேளுங்க. நான் சொல்றாளா? எதுக்கு அம்மாவை அடிச்சிட்டே இருக்கீங்க? பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களே. எதுக்குடி இவனை வர சொன்ன? நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ன. இவனை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ன. எதுக்கு வர சொன்ன? எதுக்கு வர சொன்ன? ஏன்டா வந்த? ஏன் வந்த? என்ன தடுக்கிற? தடுக்க வர? சொல்டா எதுக்கு வந்த? எதுக்குடா? மாமா ஐயோ மாமா என்னாச்சு? எங்க பாத்து மாமா. ஐயோ என்ன மாமா என்னாச்சு? வாங்க மாமா, இந்த உட்காருங்க. அம்மா என்னாச்சு? நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஒண்ணு இல்ல பொறுமையா உட்காருங்க மாமா. உட்காருங்க. உட்காருங்கப்பா.
மாமா என்னாச்சு மாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? சொல்லுங்க மாமா. மாமா தண்ணி குடிங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? நாம வேணா ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா, வாங்க. எம்மாடி அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இந்த பொறுக்கி பையில பார்த்தாலே படபடப்பை பிபி ஏறுதுமா. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. அத்தை ஏன் இப்படி பண்ணீங்க அத்தை? அவனை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னீங்க? பாருங்க மாமாக்கு டென்ஷன் ஆகி பிபி ஏறிடுச்சு. நான் தான் கொஞ்ச நாள் அவன் தனியா இருக்கட்டும்னு சொன்னேன்ல. மாப்பிள்ள, குலதெய்வம் கோயிலுக்கு குறி கேட்கறதுக்காக போறோம். இத்தனை நாளும் சாமி வாசு மேல வந்துதான் குறி சொல்லும். வாசு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து துரை தானே இருக்கான். அதனாலதான் மாப்பிள்ள நான் அவனை வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு மரகதம், அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்காக தேவையில்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இவன் அயோக்கிய பைய, இவன் மேல சாமி இறங்கி குறி சொல்ல போகுதா? பைத்திய கரிச்சியா நீ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை அத்தை, நீங்க பதறாதீங்க அத்தை. நான் வேணா ஒரு தடவை ட்ரை பண்றேன். சம்பந்தி, நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? இப்படி சோதனை மேல சோதனையா வருதே, என்ன செய்யறதுனே புரியலையே. அத்தை எனக்கு நாட் ரீச்சபிள்னு வருது அத்தை. ஐயோ, என் பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு தெரியலையே. எங்க உடனே நான் அவனை பார்க்கணுங்க. நான் அவனை பார்த்தே ஆகணும். நாம போய் அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம். என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு போதுங்க. ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. எங்க போய் தேடுவோம் நாம? அக்கா, உன் காலெல்லாம் போய் ஸ்டேஷன்ல படலாமா? நீ ஏங்க அங்கெல்லாம் போயிட்டு? கொஞ்சம் பொறுமையா இருக்கா. மா என்னம்மா நீங்க அங்க யாரும் இறந்து போயிட்ட மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அவன் தப்பு பண்ணிருக்காமா? நீங்க சும்மா சும்மா அப்படி சொல்லாதீங்க மாப்ள. கண்டிப்பா கௌதம் மாப்ள தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. அப்பாவி மனுஷன். யார் அவனா? அவன அப்பாவி? இந்நேரத்துக்கு ஊரை விட்டு ஓடி போனாலும் போயிருப்பான். அவனை பார்த்து அப்பாவி அப்பாவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவ்வளவுதான் உனக்கு. அம்மா, என்னையா இங்கேயே வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறீங்களா? உண்மையா சொல்லுங்க, எங்கயா கௌதம? உண்மையதான் மேடம் சொல்றேன். அவர் இங்க இல்ல மேடம். வேணா தேடி பாருங்க மேடம். கான்ஸ்டபிள், உள்ள போய் தேடி பாருங்க. ஓகே மேடம். போமா. ஓகே மேடம். பணக்கார வீட்டு புள்ள, அதுவும் கடைக்குட்டி வேறல்ல. சும்மாவா? எக்கச்சக்கமா செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அதான் வேலை கேட்டு வந்த பொண்ணு கிட்ட கைய வச்சிருக்கான். இருக்கட்டும், எங்க போயிட போறான்? விட மாட்டான் அவன. என்னையா? மேடம், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் மேடம். எங்கேயுமே இல்ல மேடம். இல்லையா? என்னம்மா? இங்க இல்ல மேடம். யோ, எங்கயா போயிருக்க அந்த ஆளு? போன போடு. மேடம், நாட் ரீச்சபிள்னு வருது மேடம். ஓ, அப்படி போகுதா கதை? அப்ப இவனுக்கு ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சுதான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆமா மேடம், இப்ப வச்சு நம்புங்க மேடம். நல்லா தெரியுது, குத்தமுள்ள நெஞ்சு. அதான் ஓடி போலான்னு ட்ரை பண்ணிருக்கான். யோ, என்ன சொன்ன? வீட்டுக்கா போயிருக்கான்? ஆமாங்க மேடம், அப்படிதான் சொல்லிட்டு போனார் மேடம். தப்பு பண்ணாதவனா இருந்திருந்தா போலீஸ பார்த்து பயந்துருக்க மாட்டான். அவன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அங்க போனா மட்டும் அவனை விட்டுருவேனா? இப்பயே போய் தூக்குற. கிரண்யா, போலாம் வா. அவன் இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அவனை விட்டுறதா இல்ல. அவனை பிடிச்சு அவன் திமிருக்கு புத்தி சொல்லியே ஆகணும். வா போலாம். யோ கான்ஸ்டபிள், அவன் அட்ரஸ் வாங்கிட்டு வாயா. சரிங்க மேடம். வா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கௌதம், என்னம்மா என்னாச்சு? என்னம்மா ஏய் கௌதம், என்னம்மா ஆச்சு? என்னடா எங்கடா போன நீ? என்னம்மா ஆச்சு? ஆ? என்ன டேய் என்னடா டிவில என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குடா. டிவி இல்லையா? அன்னபூரணி குரூப் ஆஃப் கம்பெனி ராமச்சந்திரனின் வீட்டு பிள்ளையான கௌதம் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுக்கு சரியான நீதி கிடைக்குமா? வேலை கேட்டு வந்த பெண்ணிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட கௌதமருக்கு தண்டனை கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு அப்பா, எப்பொழுதும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன இப்படி சொல்லிட்டு சும்மா இருக்க? நடிக்காத. இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது. நீ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது இந்த ஊர் உலகம் மொத்த பேருக்கு தெரிஞ்சு போச்சு. டேய், யார் தப்பா நடந்துக்கிட்டா? கையடா. டேய், மேல கை வைக்க. நீ நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேனா? ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. அம்மா அமைதியாரு. என்னம்மா நடக்குதுங்க? இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்பா என்னப்பா நடக்குதுங்க? என்னமோ சொல்றாங்கடா. என்னாச்சு? ஏன் இப்படி டிவில அந்த பொம்பளை அப்படி பேசுறா? இல்ல அத்தை, என்னமோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு அத்தை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கௌதம நம்புறோம். ஆமா கௌதம், நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கௌதம். பதற்றப்படாதடா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் கௌதம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். டேய் கௌதம், உன் மொபைலுக்கு என்னதான்டா ஆச்சு? உனக்கு எத்தனை முறை கால் பண்ண தெரியுமா? நாட்ரிச்சு போன் என்கிட்ட தான் பாருக்கு. இருங்க பா, ஃப்ளைட் மோட்ல இருக்குப்பா. எனக்கு தெரியாதுப்பா எப்ப அப்படி ஆச்சுன்னு. யார் ஃப்ளைட் மோட்ல போட்டிருப்பா? ஏண்டா செஞ்சதும் தான் செஞ்சேன், காதுக்கு காது வச்ச மாதிரி முடிச்சிருக்க வேண்டாமா? இப்படியே பப்ளிக்ல மாட்டிக்கிற மாதிரி பண்ணுவேன். சித்தி, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பு செஞ்சிருப்பேனா? ஏதோ வளர்த்தன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இதான் நீங்க வளர்த்த லட்சணமா? ராகினி, உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? சும்மா இரு. டேய் கௌதம், அதெல்லாம் விடுறா. என்னதாண்டா ஆச்சு? தயவு செய்து விவரமா சொல்றா. அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கப்பா. கதிர் தான்ப்பா என்ன ஆபீஸ் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தான். அதனால தான்ப்பா நான் ஆபீஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் அங்க இன்டர்வியூக்கு வந்த ஒரு பொண்ணு சம்மந்தம் இல்லாம பேசி மோசமா நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்பா, என்னப்பா இதெல்லாம் பேசுற நேரமாப்பா? இதெல்லாம் பேச டைம் இல்ல. நீங்க வேணா பாருங்க, எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு போலீஸ் வரும். வந்து கௌதம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம தான் ஏதாவது செய்யணும்பா. போலீஸா? ஏய், இப்ப என்ன வந்தா என்ன? வந்தா சொல்றேன். நான் எதுக்குடா பயப்படணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. வந்தா நடந்ததை சொல்ல போறேன். ஆமா மாப்பிள, நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். சமந்தி சொல்லுங்க சமந்தி. இல்ல என்ன? என்னடா கௌதம், போலீஸ் வந்துருமா? உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. எங்க நீங்க எதுக்கும் நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணுங்க. பண்றமா பண்றேன். ஐயோ அக்கா, கொஞ்சம் எல்லாருமே நிறுத்துறீங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த அம்மா டிவில என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கல்ல? அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நாம கௌதம அப்புறம் பார்க்கவே முடியாது. என்கவுண்டர் எல்லாம் இப்ப ரொம்ப சர்வ சாதாரணக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சந்திரா, வந்துட்டியா? என்னப்பா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா, விடிய விடிய தூங்காம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வந்தியா? ஆமாம்மா, ஆனா அது ஒன்றும் கஷ்டமா தெரியலம்மா. நான் எவ்வளவோ பணம் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை ரிச்சா நடத்தினாலும் பெருசா எதுவும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனா இப்பதான் நானே என்ன நினைச்சு பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? இது என் குட்டிமா மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை நிரூபிக்க அந்த கடவுளே எனக்கு வச்ச ஒரு பரீட்சைமா. ஆனா என் பையனை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கேப்பா. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. எப்படிலாம் காசு பாக்குறாங்க பாரு. அதானே? ஏமா கை கால் தான் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாரிச்சானே.
இந்த நேர்த்திக்கடன் எதுக்குமா செய்யற? நான் வாழ போற வீட்டுக்கும் சரி, வாழ்ற என் அப்பா வீட்டுக்கும் சரி, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் கல்யாணத்திலயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வேண்டுதல். நான் இதுல பணம் போடலாமாமா? கண்டிப்பா. நான் வரமா? அம்மா வணக்கம்மா. நீதான் ரூபாவா? ஆமாம்மா. எல்லாம் சரியா பண்ணிடுவியா? பண்ணிடுவாம்மா. இத பாரு, உனக்கு என்ன உதவி வேணுமோ அதை என்கிட்ட தாராளமா கேட்கலாம். ஆனா வந்த காரியம் முடியணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறவ தான் கஸ்தூரி. பாத்துக்க. இவளோட கதையை தான் நீ முடிக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை யார் யார் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லுங்க. நான் டாக்குமெண்ட்டை உடனே ரெடி பண்ணிடுறேன். மொத்த சொத்து விவரம், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத நாம போய் தனியா பேசுவோம். என் கூட வாங்க. ஓகே மேடம். நீங்களும் வாங்க. அம்மா ஏதோ பேச்சுக்கு சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்றாங்க. அவ்வளோ சீக்கிரம் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, உண்மையாவே சொத்தை பிரிக்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சொத்தை எப்படி பிரிக்க போறாங்கன்னே தெரியலையே. சொல்லுங்க மேடம், எந்தெந்த சொத்தை யார் பேருக்கு மாத்தணும்? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். எஸ் மேடம். எந்த சொத்து யாருக்கு பிரிஞ்சாலும் இந்த வீடு நமக்கு தான் கிடைக்கணும். இந்த வீடை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது நமக்கு தான் கிடைக்கணும். நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்க சொன்ன மாதிரியே பிரிச்சு எழுதி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும். சம்பந்தப்பட்டவங்க பேருக்கு மாறிடும். நாளைக்கு காலையிலே ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. காலையிலையா மேடம்? 2 days டைம் வேணும் மேடம். டைம் எல்லாம் இல்லை சார். காலையிலே நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. இட்ஸ் ஓகே மேடம். நான் கிளம்புறேன் மேடம். வரேன் சார். சரி. வரேன் கார்த்தி சார். வரேன் சார். ஓகே சார். வரேன் சார். அச்சியா, இதுவரைக்கும் நீ எடுத்த முடிவுகளில் நான் தலையிட்டதில்லை.
ஆனா இப்ப நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு வெளியே இருக்கிற நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்லைங்க, நான் முடிவு பண்ணதுதான். நாளைக்கு காலையில அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் பார்க்கலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு நாச்சியா, என்ன நடக்குமோ தெரியல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சார். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேன் மேடம். நீங்க இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டா மட்டும் போதும் மேடம். இந்தாங்க மேடம். சார், நீங்களும் கையெழுத்து போடுங்க சார். சார், மேடம் கையெழுத்து போட்டிருக்க இடத்துல நீங்களும் போட்டுருங்க. போடுங்க. என்ன பாக்குறீங்க? சீக்கிரமா கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க லாயர் சார். ஓகே மேடம். எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நீங்க டாக்குமெண்ட்ல இருக்கிறத படிச்சு காட்டுங்க. சரிங்க மேடம். யாராருக்கு என்னென்ன சொத்து வரும்னு படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. அபிராமி ஸ்பின்னிங் மில், அப்புறம் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, அபிராமி வெண்டார் கம்பெனி, அபிராமி மில்க் ஃபேக்டரி, அபிராமி டிரான்ஸ்போர்ட்ஸ், அபிராமி ஐடி கம்பெனி, அபிராமி மியூசிக் கம்பெனி, ஈசிஆர் பங்களா அண்ட் ரெசார்ட்ஸ், பெங்களூர் ஐடி கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பிசினஸ் சம்பந்தமான அனைத்து சொத்துக்களும் எனது கடைசி மகனான கார்த்தி பேரில் எழுதி வைக்கப்படுகிறது. சார், மிச்சம் இருக்கிறதையும் படிங்க. இந்த வீடும் வீட்டு நிர்வாகமும் தீபா பேரில் எழுதி வைக்கப்படுகிறது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, மாரி, நீங்க 2 பேரும் ஏற்காடுல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம், அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாரு. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோமா. சரி. நான் எப்பவும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்லாம் சொல்லல. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையோட கண்டிப்பா அங்க வருவேன் அத்தை.
மாரிக்கு பிரசவம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்பா நீ என்கிட்ட சொல்லல? ஆமா, குழந்தை எங்க மாரி? ஐயோ, தப்பு தப்பு தப்பு. எங்க தேவி அக்கா எங்க? மாரிக்கு குழந்தை பிறந்து அது இறந்து போச்சா தர? என்னது? குழந்தை இறந்து போச்சா? ஐயோ கடவுளே, என்னப்பா இது சோதனை? தேவி அக்கா வந்து பொறக்க போறதா மாறி வந்து சொன்னதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் ஆசையில இப்படி மண்ணு விழுந்து போச்சே. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ஏன் கடவுளே, ஏன் எங்க குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? ஐயோ தேவி அக்கா. தாரா, தாங்க முடியாத இழப்புதான். இப்பதான் சூர்யா மாரிய சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நீ திரும்பவும் ஞாபகப்படுத்தாத. ஆர்த்தி எடுத்து எல்லாரையும் முதல்ல உள்ள கூட்டு போ. ஏங்க, நீங்க ஆம்பளை, உங்க மனசை தேத்திக்கிட்டீங்க. உங்க மனசு கல்லுங்க. உங்க மனசு ஆறிடும், ஆனா என் மனசு ஆறலங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தேவி அக்காவோட தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு மாறி சொன்னா. அவ சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. சரி சரி சரி, நீ முதல்ல ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போ. சிஸ்டர், அழுதது போதும். ஹாசினி ஸ்ரீஜாலாம் குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து அவங்கள முதல்ல உள்ள கூட்டிட்டு போலாம். மாறிக்கிட்ட அப்புறமா துக்கம் விசாரிச்சுக்கலாம். பாவம் மாறி. அதுவும் சரிதான். சரி, நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க. நீ கற்பூரம் ஏத்து. இதானே எனக்கு வேலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, வாங்க ஹஸ்பண்ட் சார், உட்காருங்க. என்னது இது? குழந்தை பொம்மை மாதிரி இருக்கு. அதேதான். பாரு, ரொம்ப அழகா இருக்கு ஹஸ்பண்ட் சார். இது என்ன அழகு! இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அழகுக்கே போட்டியா? அழகான குட்டி பாப்பா பிறக்க போகுது. நீ அம்மா, நான் அப்பா. நம்ம 2 பேருக்கும் அழகான குட்டி பாப்பா. இந்த ரூம்ல ஓடி பிடிச்சு விளையாடி சந்தோஷமா இருக்க போறோம். பாப்பா வந்த உடனே நீங்க என்ன மறந்துடுவீங்கல்ல ஹஸ்பண்ட் சார்? அது எப்படி நான் மறப்பேன்? நானும் பாப்பாவும் சேர்ந்து தானே உன்னை ஓட்டுன்னு ஓட்ட போறோம். என்னது, ஓட்ட போறீங்களா? ஆமா. இப்போ நான் தான் நீ. பொம்மைய என் முதுகுல வை, வா. இதுதான் பாப்பா. இப்ப பாப்பா யானை மேல போகுது. பாப்பா பாரு, யானை நடந்து போகுது.
யானை யானை ஆனை மேல அம்பாரி. இதே மாதிரி உன்னை மண்டி போட வச்சு பாப்பாவும் மேல உட்கார வச்சு நாங்க ஓட்ட போறோம். மாறி, உனக்கு கடைசி வரைக்கும் இந்த பொம்மை தான். குழந்தையா இருக்கிற தேவி நிச்சயம் உன் கைக்கு கிடைக்க மாட்டா. அவளை கண்டுபிடிச்சு நான் கொல்றேன்டி. உனக்கு கடைசி வரைக்கும் இந்த டம்மி குழந்தை தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தி மேடம் சமையல்ல நீங்க தான் உப்பையும் சாஸையும் கலந்ததா எல்லாரும் சொல்றாங்களே, இது உண்மையா சார்? இங்க பாருங்க, பேசுறவங்க 1000 பேசுவாங்க. ஆனா என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா எல்லாரும் உங்களை தானே காரணம் சொல்றாங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? அப்படி என்ன நிரூபிச்சுதான் ஆகணும்ன்ற சூழல் வரும்போது அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். தமயந்தி மேடம் இந்த விஷயமா ஏதாவது கேஸ் போட்டா அதை எதிர்கொள்வீங்களா சார்? முதல்ல அவங்க கேஸ் போடட்டும், அப்புறம் வந்து இந்த கேள்வியை கேளுங்க. உங்களோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. இதோட முடிச்சுக்கலாம். பாய் சார். சார் இங்க பாரு, சத்தியமா இத நான் பண்ணல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க தான் அதை செஞ்சீங்கன்னு நான் சொல்லவே இல்லையேங்க. என்ன சொல்ற நீ? உனக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லையா? வெளியில நிறைய பேர் நான் தான் பிளான் பண்ணி உன்னை தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோ இப்ப கூட பிரஸ் மீடியாலாம் அதே தான் சொல்றாங்க. ஆனா நீ இல்லங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த மாதிரி கோழத்தனமான வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்காக இத வேற யாராவது செஞ்சிருப்பாங்களோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இனிமே என்ன பேசி என்ன ஆக போகுது? என்ன நான் தப்பு பண்ணி தோத்திருந்தேன்னா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். இப்படி எந்த தப்புமே பண்ணாம சூழ்ச்சியால தோத்ததான் என்னால ஏத்துக்க முடியல. எப்படியோங்க, நீங்களாவது நினைச்ச மாதிரி ஜெயிச்சிங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். வாழ்த்துக்கள்ங்க, வாழ்த்துக்கள். சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கே நல்லா தெரியும்ல, ஃபுட்டு விஷயத்துல இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த தொழில கடவுள் மாதிரி வணங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே எப்படி இதெல்லாம் செய்வேன் சொல்லு? நான் உங்களை எதுவுமே சொல்லலையேங்க. நீங்க எதுக்காக இப்போ இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஃபீலிங்ஸ் இல்ல தமயந்தி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு.
என்கிட்ட நீ டைரக்டா கேட்கலனா கூட உன் மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைப்பன்றதை யோசிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னங்க நீங்க வேற, எனக்கு வருத்தம், கோபம், ஆதங்கம் எல்லாமே இருக்குதா. ஆனா உங்களை நான் தப்பாவே நினைக்கலங்க. இல்ல, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க எங்க ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். டேய் ஐயோ நில்லடா, எங்கடா கூட்டிட்டு போற? அம்மா, என்னால வந்த பிரச்சனைய நானே முடிச்சு வைக்கிறேன், வா. அக்காடா. அக்கா அக்கா என்னாச்சு? டேய் எதுக்குடா தமேந்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. நான் தமயந்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். தமயந்தி, ஆரம்பத்துல இருந்த பிசினஸ் ரீதியா உனக்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனைங்கிறது நானே எதிர்பார்க்காதது. பல பேர் பார்க்கிற ஒரு போட்டியில ஃப்ராடு பண்ணி தான் உன்னை ஜெயிக்கணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. அதுவும் நான் கடவுளா மதிக்கிற சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டுறதெல்லாம் நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத ஒண்ணு. இதெல்லாம் என்ன சந்தேகப்படுறவங்க எல்லார்கிட்டையும் போய் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. என் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன சந்தேகமா பார்க்கும்போது மற்றவங்கள என்ன குற்றவாளியா பார்க்கறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. எங்க நான் தான் உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்லங்க. அப்புறம் ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ சந்தேகப்படலைனாலும் வெளியில சொல்லனாலும் உன் உள் மனசுக்குள்ள அப்படிதானே இருக்கும். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இங்க பாரு, இந்த போட்டியில் நீ எதுக்காக கலந்துகிட்ட? நீ ஜெயிச்சு இந்த மெஸ்ஸ மீக்கணும் தானே கலந்துகிட்ட. இப்ப நானே இந்த மெஸ்ஸ திறக்கிறேன். எவன் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உன்னோட மெஸ்ஸ நீயே எடுத்துக்கோ, நீயே நடத்து. இதுல எவனும் தலையிட முடியாது. மெஸ்ஸ எடுத்துக்கவா? என்னங்க சொல்றீங்க? அப்போ அந்த இன்வெஸ்டர் இல்ல, அவனோட அப்பனே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இனிமே இந்த மெஸ் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். உன்னோட மெஸ்ஸ நீயே எடுத்துக்கோ. என்னங்க சொல்றீங்க? அந்த இன்வெஸ்டர் உங்களை சும்மா விடுவாரா? என்னால உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? இத நான் உனக்காக செய்யறேன் நினைக்காத, எனக்காக செய்யறேன். என் மேல விழுந்து இருக்கிற அந்த பழிய துடைக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். இந்த போட்டி நேர்மையா நடந்து ஒருவேளை நீ ஜெயிச்சிருந்தா இந்த மெஸ் உனக்கு கிடைச்சிருக்கும்ல. அப்படி நீ ஜெயிச்சிட்டதாவே நினைச்சுக்கிட்டு இந்த மெஸ் எடுத்துக்கோ. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. கண்டிப்பா அந்த இன்வெஸ்டர் உங்களை சும்மா விட மாட்டாரு. என்ன பண்ணிடுவார் அந்த இன்வெஸ்டர்? தலை சீவிடுவாரா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதானே. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நானே இந்த மெஸ்ஸ திறக்கிறேன், என்ன பண்றாருன்னு பார்த்துடலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பின்பக்க வாசல் வழியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு கிணத்தடிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ லூசு, அந்த சித்தார்த் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அவன் வந்து உன்னை பாத்துட்டானா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் மாட்டுவோம். அதனாலதான் நீ கிணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்த. கிணத்துக்குள்ள எப்படி ஒளிஞ்சுக்க முடியும்? என்ன தமன்னா, விளையாடுறியா? நான் ஒண்ணு விளையாடல, நீதான் ராணியோட உயிரோட விளையாடிட்டு இருக்க. அதுக்கான தண்டனைய உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்டி.
ஏய், நீ யாரு? நீ தமன்னாவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. முதல்ல கிணத்துல எப்படி ஒளியறது? வா, எப்படின்னு காட்டுறேன். இல்ல, எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு. என் மேல உனக்கு டவுட்டா இருக்கா? என் கண்ணை பாரு. இப்போ என்ன நம்புறியா? நம்புறேன். முதல்ல கையில கட்டியிருக்கிற அந்த கயிறை கழட்டி வீசு. இப்போ நான் சொல்ற மாதிரி செய். அந்த கிணத்து மேல ஏறி நில்லு. போ. ருத்ரா, அப்போ பொம்மி அவளை கிணத்துல தள்ளி சாவடிக்க போறாளா? ஆமா, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அவளை காப்பாத்தலாம். இல்ல எல்லாம் கை மீறி போயிடும். நீ உடனே 1 கிலோ உப்பையும் மஞ்சளையும் எடுத்துக்க. நான் சொல்லித்தர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த கிணத்தை சுத்தி மந்திர உப்பு வட்டம் போட்டுரு. பொம்மியால 1 மணி நேரத்துக்கு அந்த மந்திர வட்டத்தை தாண்டி வர முடியாது. சரி ருத்ரா, நான் உடனே போய் அதை செய்யறேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள போய் பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் உங்க வருத்தத்தை கஷ்டத்தை வார்த்தையால சொல்லிட்டீங்க. ஆனா என்னால அதை சொல்ல முடியல. நாம எவ்வளவோ கௌரவமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மள நிமிர்ந்து பார்த்து பேசவே பயப்படுவாங்க. ஆனா இப்போ நாம நிமிர்ந்து பார்க்க பயந்துகிட்டு இருக்கோம். தப்பு செஞ்சா செய்யல, குற்றவாளி கூண்டுல போய் ஏறிட்டான். அவனை அதுல இருந்து இறக்கணும்னா அவன் குற்றம் செய்யலங்கிறத நிரூபிக்கிற வரை அவனை அதுல இருந்து இறக்க முடியாது. என்னோட மதிப்பு மரியாதையை வச்சு நான் சிவாவை கூட்டிட்டு வரலாமேன்னு நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. ஜானகி, அப்படி நான் கூட்டிட்டு வந்துட்டா என்னோட மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும். பதவியையும் மரியாதையும் வச்சு தன் தம்பியை காப்பாத்திட்டான்னு இந்த ஊரு காலம் முழுக்க நம்ம குடும்பத்து மேல பழி சுமத்தும். அதுவே அவன் நிரபராதி நிரூபிச்சு கூட்டிட்டு வந்தா அது இந்த குடும்பத்துக்கும் சரி அவனுக்கும் சரி ஒரு ஒரு பெரிய கௌரவம். குற்றவாளின்னு சொல்லி பொது மரத்துல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த அவப்பெயரை நிரபராதி நிரூபிச்சுதான் நம்ம தொடக்கணும். வேற எந்த வழியில போனாலும் அது அது இன்னும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்க எல்லாரையும் விட எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறத என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. என் தம்பிய இந்த நிலைமையில இருந்து எப்படி மீட்டு கொண்டு வருதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மேல மட்டும் யாராவது கைய வச்சிருந்தா அவங்க கதி என்ன ஆயிருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வந்ததுனால என்னால என்னால எதுவும் செய்ய முடியல. அவனும் அமைதியா இருக்கான். அவன் வாயை திறந்து சொன்னாதானே என்னால ஏதாவது செய்ய முடியும். நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல ஊர் மத்தியில விசாரிச்சதா என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். நான் எதுவும் பண்ணலேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியுதுங்க. ஆனா ஏதாவது பண்ணி நம்ம சிவாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட மாட்டோமாங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் நான் அப்படி பேசிட்டேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. புரிஞ்சுக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், ஏமா இப்படி பண்ற? ஏய், காப்பாத்துங்க. நான் என்ன பண்ணேன்? யாராவது காப்பாத்துங்க. முதல்ல புடவை சரி பண்ணுமா? ஏய், சொன்னா கேளு. என்னமா ஆச்சு? இவர் என்னாச்சுன்னு சொல்லு. இந்த ஆளு என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஏய், இல்ல இல்ல நான் இல்ல. என்ன தைரியம் அப்படிங்க நீ? எங்க ஓட போற? இவர் எப்படி இங்க வந்தாரு? நான் வேலைய முடிச்சிட்டு என் வீட்டுக்கார போய் பார்த்துட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஒரே இருட்டு, நடக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப இவரோட வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் இவரோட வண்டியை பார்த்து கைய காட்டி நிறுத்தி என் நிலைமைய சொல்லி கொஞ்சம் வீட்டுல விட்டுருங்கன்னு சொன்னேன். அவரும் கொண்டு வந்து விட்டாரு. நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துருப்ப. நானும் இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பினேன். இவரு வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, இல்ல இல்ல போய் சொல்லுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ, அப்படிலாம் எதுவுமே நடக்கலங்க. அந்த பொண்ணு போய் சொல்றாங்க. ஐயோ, அவ சொல்றத எதையும் நம்பாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா? ஏய், அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாளை காலைல பஞ்சாயத்துல வந்து சொல்லுவா. டேய், அவரை இழுத்துட்டு வந்து கட்டி போடுங்கடா. எங்க நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. எங்க விடுங்க என்னைய. உதவி செய்ய போய் இன்னைக்கு தீரா பழியோட நிக்கிறேன். என்னால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நிக்கிறேன். நீங்க அமைதியா இருக்கிறப்பவே நினைச்சேன் நீங்க ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு. இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சித்தப்பா. பஞ்சாயத்துல கூட உங்களை காப்பாத்த முடியாது. ஏன்னா நீங்க சொல்றத உங்களால நிரூபிக்க முடியாது. அதே அந்த பொண்ணு சொல்றத நிரூபின்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது நேர்மை சம்பந்தப்பட்டது, அது கற்பு சம்பந்தப்பட்டது. நாம தான் ஏதாவது பண்ணி நிரூபிக்கணுமாயா? என் தலையெழுத்து என்னமோ அது நடந்துட்டு போகட்டும். ஆனா ஆனா என் அண்ணனுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வந்துடக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்துல எனக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கட்டும் மாமா. அத என்னால தாங்கிக்க முடியும்டா. ஆனா அண்ணனுக்கு எந்த தலைக்குனிவும் வந்துடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன பேசுறீங்க சித்தப்பா? தப்பு பண்ணாத நீங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அது மட்டும் இல்ல, நீங்க தண்டனை அனுபவிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு தலைகுனிவு இல்லையா? ஆனா அதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால என் குடும்பம் தலைக்குனின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சித்தப்பா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கா? என்ன வழி? நீங்க எந்த ஊருக்கு போனீங்க? அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, நம்ம எப்பவுமே ஒன்னா தானே சுத்துவோம். காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒன்னா தானே படத்துக்கெல்லாம் போவோம். கிரைம் பார்ட்னரா இருந்துட்டு என்கிட்டயே மறைக்கிறியே, இது நியாயமா? ஏய், இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அவதான் சொல்ல மாட்டேன்றால, விடுங்களேன். அதானே அவ முடியாதுன்னு சொல்றா, நீங்க சொல்லிதான் அவனோட அடம் பிடிக்கிறீங்க. அப்போ என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? இப்ப அவளை கேக்குறத விட்டுட்டு எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், உங்க சித்தி இவளை ரெடி பண்ண சொல்லிருக்காங்க, நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அம்புடுதான், எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. என்னக்கா? ஆமாமா, எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அப்ப இவளையாச்சும் சொல்ல சொல்லுங்க. அஞ்சலி, எங்க மேல நம்பிக்கையே இல்லையா? காரணத்தை சொல்லவே மாட்டியா? அஞ்சலி, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், நல்லா தெரியுது. எங்களுக்குமா சர்ப்ரைஸ்? சொல்ல ப்ளீஸ். அஞ்சலி சொல்லாத. சத்யா, கவனிச்சியா? ஆமாமா, அப்ப அண்ணியும் அவ கூட கூட்டுதான் போல. பிரியா, சத்யா, தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் வாயில இருந்து நீங்க எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. அஞ்சலி, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? சரி, ஒரு சின்ன க்ளூவாவது கூட. ஓகே, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். வேணா அஞ்சலி, சொல்லாத. என்னோட சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா அது இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டாம். எப்ப தெரியணுமோ அப்ப நானே உங்ககிட்ட சொல்லுவேன். இதுதான் க்ளூ, போதுமா? இது ஒரு க்ளூவா? இததான் நீ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கியே. பிரியா, அஞ்சலி சொல்ல மாட்டா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க, அப்படிதானே? இப்பாவியலா, நீங்க எம்எல்ஏ பழிய போடுதீங்களா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அஞ்சலி கிட்ட சொல்லாதன்னு ஜாட காட்டினீங்கல்ல, அத நாங்க பாத்துட்டோம். நாங்க ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, எங்க கிட்ட நீங்க எதையும் மறைக்க முடியாது. சரி, போய் உங்க வேலையை பாக்குதீங்களா? ப்ளீஸ் அண்ணி, உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல, நீங்களாவது சொல்லுங்களேன். விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், இல்லன்னா டென்ஷன் தாங்காது. இப்போ அவசியம் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியணுமா? தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இது பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போற நேரமாச்சு. அதுக்குள்ள அலங்காரத்தை முடிக்கலன்னா மகாலட்சுமி திட்டுவாங்க. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் மேல போயிருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. நாங்க அஞ்சலியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரோம். அப்போ எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? ஏய், அதான் அஞ்சலியே சொல்லிட்டால, சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுது என்ன, பொறுவ என்ன? போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. அஞ்சலி, அவ்வளவுதான் இல்ல? என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? போங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் போகலனா உங்க சித்தி கிட்ட நீங்க தான் திட்டு வாங்குவீங்க. போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போறோம் போறோம். அஞ்சலி, உனக்கு அப்புறம் இருக்கு. போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத பாருங்க, மகாவ அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பாக்குறதோட நிறுத்திக்க சொல்லுங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு பாக்குறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், என்னமோ நானே போய் அவகிட்ட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வையே, மாப்பிள்ளைய பாருன்னு சொன்ன மாதிரி கோவப்படுறா. இல்லங்க, எனக்கு படபடன்னு வருது. இப்ப ஏங்க இந்த மகா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் தேவையா? ஆனாலும் கொஞ்சமாவது அவளுக்கு மனசாட்சி வேண்டாமா? ஏய், அவ பாடு, எங்க அண்ணன் பாடு, இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாரு, நம்ம பிரியா சத்யாவுக்கு வேற லெவல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்மளே தேடி கண்டுபிடிச்சு மாப்பிள்ளைய கொண்டு வரணும். கல்யாணத்துல கூட இந்த மகா சம்பந்தப்படக்கூடாது. சும்மா ஜாம் ஜாம்னு நடத்தணும். பாத்துக்க. இத பாருங்க, மகாவை கூட்டிக்கிட்டு வரேன், மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வரேன்னு நீங்க இவள கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்தா சரி. சரி, அப்படி வரலனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். செல்வி அம்மா, அதெல்லாம் வாங்க. ஐயா கொடுங்க.
இருங்க 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 ஒரு நிமிஷம். இந்தங்க. பாஸ் நீங்க கவனிச்சியலா? என்ன? செல்வி அக்காக்கே மாப்பிள்ளைய பிடிக்கல. அஞ்சலிக்கு பிடிக்குமா என்ன? யாருக்கு தான் பிடிக்குது? சித்திக்கு எப்படி பிடிச்சதுன்னா ஆச்சரியமா இருக்கு. மாப்பிள்ளை நல்லாவே இருந்தாலும் அஞ்சலி பிடிக்கலன்னு தான் சொல்ல போறா. சீதா, என்ன பொண்ணு ரெடி தானே? நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பொண்ணு எப்பவோ ரெடி, எல்லாத்துக்குமே ரெடி. நீங்க சொன்னா இப்பவே கூட்டிட்டு வந்துடலாம். ஆஹா, வெயிட் பண்ணு, நான் சொல்றேன். சித்தி, துரமாமா இங்க? என்ன செய்தோ, இன்னும் அண்ணன் வரல? என்ன கேட்டா? அனுப்புனது நீதானே? எங்க அனுப்புன? எதுக்கு அனுப்புன? முக்கியமான விஷயம், முக்கியமான ஆளை கூட்டிட்டு வரதுக்காக அனுப்பியிருக்கேன். என்னது? பொண்ணு பாக்குறதுக்கே விஐபியை கூப்பிட்டிருக்கியா? யார் அது? இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க 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 சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உட்காருங்க. என்ன மகா, துரை ஐயரை கூட்டம் வந்திருக்கா? சொல்றேன் இருங்க. அண்ணே உட்கார வை. வாங்க சாமி, வந்து உட்காருங்க வாங்க. மகா, இப்பயாவது சொல்லு, எதுக்கு அவரை கூட்டம் வந்திருக்கான்? பேச்சுவார்த்தையை முடிச்சு இப்பவே கல்யாண நாளை குறிச்சிட போறேன். ஏய், அப்படியே தட்டையும் மாத்திர போறேன். மகா, என்ன பேசுற நீ? பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிக்கணும், மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்கணும். மாப்பிளைக்கு எப்போ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏய், அஞ்சலிக்கு இவனை பிடிக்குமா? அஞ்சலிக்கு மாப்பிளைய பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.